அண்மைச் செய்தி. நாடு முழுவதும் இன்று நீட் மறுதேர்வு நடைபெற்ற நிலையில் தேர்வு 5:15 மணிக்கு நிறைவடைந்தது. கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. வழக்கமான கெடுபிடிகளுடன் நடைபெற்ற நீட் தேர்வு மாலை 5:15 மணிக்கு நிறைவடைந்ததை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மறுதேர்வு காரணமாக தமிழ்நாட்டில் மட்டும் 4 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் இன்று நீட் மறுதேர்வு நடைபெற்ற நிலையில் 5:15 மணிக்கு நிறைவடைந்ததை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தேன்னா ஃபிசிக்ஸ் டைமே இல்லாத மாதிரி இருந்தது. அவங்க கரெக்ஷன் அந்த சைன் வாங்கிறதுல கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணாங்க. ஆனால் நடுவில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பேனிக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே ஃபிசிக்ஸ் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் தான் ஃபிசிக்ஸில் கிடச்சதால அவ்வளோவா அட்டன் பண்ணல. நான் ஒரு 13-14 கொஷின் விட்டுட்டேன். இது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எழுதலாமா வேணாமான்ற அளவுக்கு பயம் இருந்துச்சு. நாடு முழுவதும் இன்று நீட் மறுதேர்வு நடைபெற்ற நிலையில் மாலை 5:15 மணிக்கு நிறைவடைந்தது. கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. வழக்கமான கெடுபிடிகளுடன் நடைபெற்ற நீட் மறுதேர்வு நிறைவடைந்ததை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மறுதேர்வு காரணமாக தமிழ்நாட்டில் மட்டும் 4 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் இன்று நீட் மறுதேர்வு நடைபெற்ற நிலையில் மாலை 5:15 மணிக்கு நிறைவடைந்ததை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தடவை ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை அதோட கொஞ்சம் லெவல் அப்பாக தான் இருந்தது. எக்ஸாம் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 days ஆயிடுச்சு எக்ஸாம் முடிஞ்சு. ஸோ ஃபுல்லாக திரும்பி எக்ஸாம் எழுதுகிற அந்த இதுலேயே அந்த சூழ்நிலையிலே இல்லை. திரும்பி சொன்ன உடனே சரி திரும்பி ஃபார்முக்கு வந்து தான் ஆகணும்னு இருந்தது. டாக்டர் கனவுன்றது ஒரு சில டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் அதுதான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு இந்த எக்ஸாம்ன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு. அவங்களால அது மறுபடியும் ஃபார்முக்கு வந்து அந்த ஒரு டெம்போவில் போயிட்டு இருந்தவங்க மறுபடியும் அந்த டெம்போ மிஸ் ஆகி அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து ஓகே நம்மளுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ரிலாக்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் நல்ல மார்க் வந்தது. அந்த வந்ததில் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க அவங்க. ஓகேம்மா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. பட் இந்த தடவை இந்த மாதிரி மறுபடியும் எக்ஸாம்ன்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கஷ்டமாக இருந்தது. கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம். ஆக்சுவலி நான் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணதை விட இந்த ரீநீட்க்கு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல.
எனக்கு பயங்கரமாக ப்ரெஷர் இருந்துச்சு. அந்த நீட்டுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் மார்க் நல்லா வந்துச்சு, சரி காலேஜ் கிடச்சிடும் இருந்தேன். பட் ஆனால் இந்த ரீநீட் வந்ததுக்கப்புறம் இந்த 1 மந்தில் வந்து என்னால் சரியாக ப்ரிப்பேர் பண்ண முடியல. அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி, அதனாலே எனக்கு இதில் மார்க் கம்மியாகுன்ற சான்ஸ். மெயின் வந்து ஃபஸ்ட்டு மைண்ட் செட் தான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இங்கே இப்போ சப்போஸ் இந்த ஸ்டேட் போர்டு பசங்கள்லாம் கோச்சிங் சென்டர் போனால் தான் ஆகும். ஏன்னா சிபிஎஸ்சிக்கு தான் இது ஓகேவாக இருக்கும் இந்த எக்ஸாம். ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு அவங்க இந்த பேட்டர்னுக்கு வந்து புதுசாக ட்ரெயின் ஆகுறாங்க. ஏன்னா வந்து ஸ்டேட் போர்டில் வந்து புக் பேக்கே படிச்சுட்டு நாங்கள் வந்துடுறோம். சிபிஎஸ்சி வந்து அவங்க ஃபுல் புக்கின் சைடெல்லாம் படிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்கள் புரிஞ்சு படிக்காமல் ஸ்கூல்ஸில் வந்து இவங்க புரிஞ்சு படிக்கிற மெத்தடு சொல்லி கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸ்டேட் போர்ட்ஸில் சொல்கிறேன். ஸ்டேட் போர்ட்ஸில் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து புக் பேக் மட்டும் படிங்க, அதுவே போதும், அதுக்கு மேலே எதுவும் வராது அப்படி சொல்கிறாங்க. அதனாலே வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதை மாற்றினாக்கா நீட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தேன்னா ஃபிசிக்ஸ் டைமே இல்லாத மாதிரி இருந்தது. அவங்க கரெக்ஷன் அந்த சைன் வாங்குறதுல கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணாங்க. ஆனால் நடுவில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பேனிக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே ஃபிசிக்ஸ் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் தான் ஃபிசிக்ஸில் கிடச்சதால அவ்வளோவா அட்டன் பண்ணல. நான் ஒரு 13-14 கொஷின் விட்டுட்டேன். இது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. எழுதலாமா வேணாமான்ற அளவுக்கு பயம் இருந்துச்சு.